234 கேண்டிடேட் போட்டாரு. 8% தான் அவரால் தாண்ட முடிஞ்சது. விஜயகாந்தை விட திறமையானவரா விஜய்? விஜயகாந்தை விட மக்களுக்கு உதவக்கூடியவரா விஜய்? ஊழலை பத்தியோ, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், ஊழல், நேர்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல எந்த தலைவனும் இன்க்ளூடிங் விஜய் ஒருத்தரும் தேர்வு ஆக மாட்டார். எல்லா கட்சியிலுமே வர்ற ஓட்டை வச்சுதாங்க விஜய்க்கு ஓட்டு. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். ஓகே, தமிழ்நாடு அரசுகள் அதிமுகவோ திமுகவோ 2 அரசுகளும் பண்ண திட்டங்களையோ இல்லை நலத்திட்டங்களை இளைஞர்கள் சரியா புரிஞ்சுக்காம சினிமா மோகத்துல அலைகிறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாமா? எல்லா இளைஞர்களும் அப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை குறைந்த அளவு தான் விஜய்க்கு ஆதரவு இருக்கும், மற்ற இளைஞர்கள் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? லட்சியம் இருக்க எவனையும் யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஒருத்தனுக்கு லட்சியம்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அவனை யாருமே அடிமைப்படுத்த முடியாது. சினிமா அடிமைப்படுத்த முடியாது, இன்ஸ்டாகிராம் அடிமைப்படுத்த முடியாது, சினிமா நடிகர்கள் அடிமைப்படுத்த முடியாது, டான்ஸ் அடிமைப்படுத்த முடியாது, பாட்டு அடிமைப்படுத்த முடியாது, கட்சிகள் அடிமைப்படுத்த முடியாது, மதம் அடிமைப்படுத்த முடியாது, ஜாதி அடிமைப்படுத்த முடியாது. ஆனா லட்சியம் இல்லாத ஒருத்தனை இது அனைத்தும் அடிமைப்படுத்தும், அது உறுதி. அப்ப ஒருத்தனுக்கு லட்சியம் இல்லை அப்படின்னா எவனுக்கு லட்சியம் இருக்காது? எவன் சிங்கிள் பேரண்டா இருக்கானோ, எவன் தாய் தகப்பன் சொல்றத மதிக்காதவனா இருக்கானோ, எவன் அம்மாவையும் அப்பாவையும் தரக்குறைவா பேசுறவனா இருக்கானோ, எவன் பெற்றோர்களை மதிக்காதவனா இருக்கானோ, எவன் பெற்றோர்கள் காசுல சோறு தின்னுட்டு அலையிறானோ, வெட்டி அலையிறானோ, எவன் தன் உழைப்பை நம்பாம அடுத்தவன் உழைப்பை நம்பி இருக்கானோ, எவன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அடிமையா இருக்கானோ, அவன் அத்தனை பேருக்கும் அவனுக்கு விஷன் இருக்காது, அவனுக்கு லட்சியம் இருக்காது. அவன் அத்தனை பேருக்கு அடிமையா தான் இருப்பான். அப்ப இந்த அடிமைகளை உருவாக்கிய எஜுகேஷன் சிஸ்டத்தினுடைய தவறு, இதுக்கு திமுகவும் காரணம், அதிமுகவும் காரணம். இவர்கள் 2 பேருமே அரசியலை, விழிப்புணர்ச்சியை இவர்கள் கற்றுக் கொடுக்க தவறியதன் காரணமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டம் இன்னைக்கு உருவாகி நிற்கிறது. இந்த தற்கொலை கூட்டத்தை சரியான வகையில வழிநடத்த தவறிய பெற்றோர்களும் இதற்கு காரணம். ஏன்னா பெற்றோர்கள் நம்ம கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோம், நம்ம சோறு கிடைக்காம வளர்ந்தோம், நம்ம கடன் வாங்கி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கோம், நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்ம பிள்ளைக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாது என்று அது கேட்கறப்பெல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கு தோல்வினால என்னன்னு தெரியாம, இது கிடைக்காது, கிடைக்கணும்னா நீ உழைக்கணும் என்பதை உணர வைக்காம, ஒன்று கேட்பது உடனேயாக வாங்கி கொடுத்து, கேட்பது அத்தனையும் கிடைக்காதப்ப அந்த குழந்தை அடம் பிடிக்குது, அடம் பிடிக்கும் போதும் சரி அழுதுட்டு போகுதுன்னு உடனே வாங்கி கொடுத்து, இப்படி பிள்ளைகளை கெடுத்தவர்களுக்கு 90% பங்கு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இந்த பெற்றோர்கள் தான் இந்த தற்குறிகள் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பது முற்றிலும் உறுதி. எனவே இந்த பெற்றோர்கள், இந்த தற்குறிகளை வளர்த்த இந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக அதனுடைய பலனை அவர்கள் அனுபவித்து தான் ஆவார்கள். இவர்கள் பெற்றோர்கள் அனுபவித்தா மட்டும் போதாது, இந்த சொசைட்டியே அனுபவிக்க வேண்டும் என்பதை நினைக்கும் பொழுதுதான் கஷ்டமா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையற்ற கூட்டத்தை, நன்றி மறந்த கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த சொசைட்டி மாற்றப்பட வேண்டும். இந்த சொசைட்டியில இந்த தற்குறிகளை மாற்றி தலைவர்களாக உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றேன். கண்டிப்பாக அதுக்கான தேவை இருக்கு. வரக்கூடிய அரசு அதுக்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். அதுக்கான திட்டங்களை பள்ளிக்கூடத்திலிருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துல மாணவர் தேர்தல் வரணும், இலக்கிய கூட்டங்கள் நடக்கணும், பட்டிமன்ற கூட்டங்கள் நடத்தணும். என்றைக்கு இலக்கிய கூட்டங்கள் ஒளிந்ததோ, பட்டிமன்றங்கள் ஒளிந்ததோ, நல்ல தலைவர்கள் பேசுவது மக்கள் மாணவர்கள் மத்தியில் சென்று ஒரு மோட்டிவேஷன் பண்றது குறைந்ததோ, அன்னைக்கு சினிமா உள்ள போயிருச்சு, சினிமா நடிகர்கள் உள்ள போயிட்டான், சினிமா பாட்டு உள்ள போயிருச்சு. இனிமேல் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சினிமா பாட்டுகள், சினிமா நடிகர்கள் தடை செய்யப்பட வேண்டும். இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அவர்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். தோல்வினா என்னன்னு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தோல்வியை தாங்கி வந்ததுதான் திமுகவும் அதிமுகவும். தோல்வியும் வந்திருக்கிறது, வெற்றியும் வந்திருக்கிறது.
அவர்கள் ரெண்டையும் தாங்கக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள். ஆனால் இந்த தற்கொலை கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. எனவே இது வந்து கற்பனையில் உட்டோப்பியன் வேர்ல்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறது தற்கொலை கூட்டம். இந்த தற்கொலை கூட்டத்துல படித்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை இன்று பார்க்கும் பொழுது இந்த ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல படித்தவர்கள் அவர்கள் ப்ரொஃபைல பார்த்தா படித்தவனா இருக்கான். ஆனா ஒட்டுமொத்தமா தற்கொலையா இருக்கான். அவனை போய் என்ன பண்ண முடியும்? அப்ப இவன்லாம் படிச்சு என்ன புண்ணியம் அப்படின்றதான் நினைக்க வேண்டியது இருக்கு. சிந்தனையற்ற, ஒரு சிந்திக்க திறனற்ற, பயாஸ்ட் ஒப்பீனியனோட ஏழை எளிய மக்களை தரக்குறைவாக எண்ணக்கூடிய இந்த தற்கொலை கூட்டத்தை என்ன சொல்லுவீங்க? அப்ப இதெல்லாம் திருத்த வேண்டிய கடமை ஒரு பெற்றோர்களுக்கும், சமுதாயத்திற்கும், அரசிற்கும் உண்டு, ஆசிரியர்களுக்கும் உண்டு. சார், இப்போ விஜய் மேலேயோ இல்லை விஜய சப்போர்ட் பண்றவங்க மேலேயோ மிக கடுமையா விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா அந்த விஜய்க்கு இருக்க சப்போர்ட்டுங்கிறது வெறும் இளைஞர்கள் கிட்ட இல்ல முதல் தலைமுறை வாக்காளர்கள்னு இல்லாம ஓரளவுக்கு எல்லா செக்டாருமே வந்து விஜயை சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. இப்ப நீங்களே சொன்ன மாதிரி படித்த இளைஞர்களும் சப்போர்ட் பண்றாங்க, பாமரர்களும் சப்போர்ட் பண்றாங்க, புது தலைமுறையும் சப்போர்ட் பண்றாங்க, வயசான பெண்கள், வயசானவங்க நிறைய பேர் இந்த வாட்டி விஜய்க்கு போடுறேன்னு சொல்றாங்க. அப்போ சமூகமே விஜய்க்கு ஆதரவா நிக்கின்னு தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட செக்டார்னு இதை ஒதுக்க முடியாது தானே. ஒரு லட்சியமே இல்லாதவனுக்கு, ஒரு தலைமை பண்பே இல்லாதவனுக்கு, ஒரு தலைவருக்குரிய இணைத்து எந்த நற்பண்புகளும் இல்லாதவனுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஆதரவளித்ததனால் மட்டுமே அவன் தலைவனாகி விட முடியாது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது நாடு சீரழிந்து ஹிட்லர்கிட்ட போன ஜெர்மனி மாதிரி, முசோலினிட்ட போன இத்தாலி மாதிரி, ஓகே, புட்டின்கிட்ட போன ரஷ்யா மாதிரி, ஜெலன்ஸ்கிட்ட போன உக்ரைன் மாதிரி, ட்ரம்ப்கிட்ட போன அமெரிக்கா மாதிரி, மோடிகிட்ட போன இந்தியா மாதிரி சீரழிஞ்சு சின்னாபின்னமாகி போய்விடும் நாடு. எனவே வந்து அது போகாது அப்படின்றதுக்கு நம்ம உத்தரவாதம் கிடையாது. இது ஜனநாயக நாடு. எனவே வந்து எல்லாரும் சிந்தித்து செயல்படுவார்கள் என்பது இங்கே கிடையாது. ஓகே, இங்க வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க, நீங்க வந்து ஒரு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கு. அறம்னா என்னது? அரசியல் அறம்னா என்னது? ஒழுக்கம், நேர்மை, நாணயம், தலைமை பண்பு, ஓகே, இத்தனையும் இருக்கக்கூடிய ஊழலற்ற நேர்மை, இத்தனை இருக்கக்கூடிய ஒரு தலைவனை எங்கேயா சொல்லுங்க. இந்த விழுமியங்கள், அரசியல் விழுமியங்களை நீங்க வந்து அடிப்படையாக வைத்துக் கொண்டால் யாரும் மிஞ்ச மாட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி இந்த தனி மனித ஒழுக்கம் ஒண்ணு, ஃபர்ஸ்ட் சுய ஒழுக்கம், 2 3வது தலைமை பண்பு, 4வது மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய நேர்மை, 5வது தொலைநோக்கு பார்வை, 6வது உண்மையை பேசுதல், வெறுப்பை உமிழாமல் உண்மையை பேசுதல். இத்தனை இருக்கக்கூடிய தலைவனை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்களே ஒழிய ஊழலை பத்தியோ, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், ஊழல், நேர்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல எந்த தலைவனும் இன்க்ளூடிங் விஜய் ஒருத்தரும் வந்து தேர்வு ஆக மாட்டார். புரிஞ்சுட்டீங்களா? இந்த நீ ஊழலுக்காக நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறேன், வாரிசு அரசியலுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன், நேர்மைக்காக விஜய்க்கு ஓட்டு போடுறேன், எதுக்காக சொல்ல முடியுமா? விஜய்க்கு நேர்மைக்கு இலக்கணமா விஜய்? ஊழலுக்கு முன்மாதிரியா விஜய்? தனிமனித ஒழுக்கத்துல முன்மாதிரியா விஜய்? எதுலங்க முன்மாதிரி? ஒரு கொள்கை தெரியுதா? ஒரு அரசியல் தெரியுதா? ஒரு ஒரு அரசியலுடைய ஒட்டுமொத்த தமிழக அரசியல் என்னன்னு தெரியல, இந்திய அரசியல் என்னன்னு தெரியல, மத்திய மாநில அரசியலுடைய உறவுனா என்னன்னு தெரியல. ஓகே, எதை எதிர்க்கணும், எந்த உரிமைக்காக குரல் கொடுக்கணும்னு தெரியல, யாரு பக்கம் நிக்கணும்னு தெரியல. செலக்டிவ் அம்னியசியா மாதிரி ஓட்டுக்காக வந்து நடிப்பு, அழுகை, பிச்சை, இது எல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு சராசரி நடிகன் தான் விஜய். அவருக்கு வந்து 20% ஆதரவு இருக்கு அப்படின்னா எங்கேயோ கோளாறு இருக்கு, சமூகத்துல கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அந்த கோளாறை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதுதான் அர்த்தமே ஒழிய இந்த வெற்றி பெற்று விடுவார்கள், இவர்கள் வந்து ஆட்சி அமைத்து விடுவார்கள் என்றெல்லாம் நான் நம்பல. ஆனால் 20% வாங்கினா கூட அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் என்பதுதான் வந்து அந்த ஆபத்தை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதுதான் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இந்த தேர்தல் நமக்கு சொல்லும். எனவே வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க, பெரும்பான்மை ஆதரித்து விட்டது என்பதற்காக தீமையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க. பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக
தீமையும் ஒழுக்கக்கேட்டையும் ஒரு கோழைத்தனத்தையும் நம்ம வந்து தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க. சார் இப்ப நீங்களே சொன்ன மாதிரி இப்போ பிஃபோர் எலெக்ஷன் வந்து எல்லாருமே விஜய்க்கு 10 to 12% தாண்ட வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. அவங்க அந்த 12 தாண்ட முடியாதுன்னு உறுதியா சொன்னவங்க கூட இப்ப 20 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு மாதிரி மனசளவுல ஏத்துக்கிட்டாங்க. உண்மையிலே 20 தாண்டிடுமா? அந்த அளவுக்கு கிரவுண்ட் சப்போர்ட் விஜய்க்கு இருக்குதா? நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க கார்த்தி. அதாவது என்னன்னா, கமலஹாசன் அவர்களுக்கு வந்து அர்பன் கான்ஸ்டியூன்சில 20% கிடைச்சது. 8%ல இருந்து 20% வரைக்கும் கிடைச்சது அர்பன் கான்ஸ்டியூன்சில கமலஹாசனுக்கு. எங்க ஒரு சென்னையில கிடைச்சது, கோயம்புத்தூர்ல கிடைச்சது, மதுரையில கிடைச்சது, சேலத்துல கிடைச்சது. இந்த மாதிரி பல்வேறு அர்பன் ஏரியால வந்து கமலஹாசனுக்கு அந்த 10ல இருந்து 20% கிடைச்சது. புரிஞ்சுட்டீங்களா? ரூரல்ல வந்து less than 4% தான் கிடைச்சது. இது வந்து இதே பினாமினா தான் இவருக்கு அப்ளிகபிள். யாருக்கு? விஜய்க்கு அப்ளிகபிள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்னைக்கு வந்து ஏற்கனவே விஜயகாந்த் வந்தாரு. விஜயகாந்துக்கு என்ன கிடைச்சது? 8%ல இருந்து 10% கிடைச்சு ஓவராலா 234 கேண்டிடேட் போட்டாரு. 8% தான் அவரால் தாண்ட முடிஞ்சது. விஜயகாந்தை விட திறமையானவரா விஜய்? விஜயகாந்தை விட மக்களுக்கு உதவக்கூடியவரா விஜய்? சொல்லுங்க. இல்ல விஜயகாந்தோட திறமையானவரோ இல்ல உதவக்கூடிய நபரோ விஜய் கிடையாது. ஆனா விஜயகாந்தையோ கமலையோட பாப்புலாரிட்டிங்கிறது விஜய்க்கு கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு. எங்க போனாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்கிறத நேரடியாவே கேட்க முடியுது. அதனாலதான் அந்த சந்தேகம் வருது. பாப்புலாரிட்டி வந்து உருவாக்கப்பட்ட பிம்பங்க. ஏங்க மக்களா வந்துங்க வந்து சினிமால யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் பிளாஸ்ட கொண்டாந்து பூ மாதிரி பொழிந்தது மக்களா பொழிஞ்சாங்க. சொல்லுங்க, யாருங்க பொழிஞ்சது? யாரு? சினிமா கம்பெனி. ஒவ்வொரு சினிமா கம்பெனியும் ஒரு பிளாஸ்ட் அடிக்கிறதுக்கு 6000 ரூபாங்க. பேப்பரை உள்ள போட்டு பிளாஸ்ட் அடிக்கிறதுக்கு. அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு, ஊடகத்துக்கு போடுறதுக்கு 10 லட்சம் ரூபா ஒரு ஊடகத்துக்கு லைவ்ல கொடுக்கறதுக்கு. 10 லட்சம் ரூபா கொடுத்தா எல்லா ஊடகமும் லைவ் போட்டு போறான். இதை செய்யல விஜயகாந்த், இதை செய்யல வந்து கமலஹாசன். இதை வந்து செய்யறதுக்கு இதை செய்யறாரு விஜய். அதனால உங்களுக்கு வந்து இவருக்கு பெரிய பிம்பம் இருக்கு, பெரிய ஆள் இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லுங்க பாப்போம். சென்னையில போனாரு, ஊர்வலம் போனாரு, எவ்வளவு கூட்டம் வந்துச்சு? சென்னையில போனார்ல, ஊர்வலம் போனார்ல, சென்னையில வந்து ரோட் ஷோ நடத்தினார்ல, எவ்வளவு கூட்டம் வந்துச்சு? சொல்லுங்க பாப்போம். சென்னையில தெருவில் நிக்கிறவன் தான் பார்த்தான். சில பகுதிகள்ல அதிகமாவும் வந்து தெருவில் நிக்கிறவன் தான் பார்த்தான். அதிகமா அந்த 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 ஆர்கனைசர் பொறுத்து, லோக்கல் ஆர்கனைசர் பொறுத்து 300 ரூபா கொடுத்து பைக் எடுத்துட்டு சொன்னா வந்துட்டு போறான். அதுக்கு ஒரு தனியா ஆள் இருக்கான் சென்னையில. பைக்ல வந்து ஒரு 200 இளைஞர்கள் வேணும், 500 இளைஞர்கள் வேணும்னா 500 இளைஞர்கள் அனுப்புறதுக்கு அங்க ஏஜென்ட் இருக்கான்ல, சென்னையில சினிமா ஏஜென்ட் இருக்கான்ல. 1000 பேர் அனுப்பணுமா? சினிமா ஏஜென்ட் அனுப்புறான்ல. அப்ப இந்த சினிமா ஏஜென்ட்ல சினிமா நடிகர்களை வைத்துக்கொண்டு, துணை நடிகர்களை வைத்துக்கொண்டு தனித்தனி வீடியோ எடுத்து, கிளிப்பிங் எடுத்து, ஷார்ட்ஸ் எடுத்து, அதை போட்டு, அதை வச்சு சாதாரண பிள்ளைகளை அதை பார்த்து, ஓ அந்த பிள்ளை இப்படி பேசினா நம்மளும் பேசலாமோ, நம்மளையும் வீடியோல போடுவாங்களோ, நம்மளையும் ஷார்ட்ல போடுவாங்களோ, நம்மளே வந்து எல்லாரும் கவனிப்பாங்களோன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளையும் பேச ஆரம்பிச்சு ஒழிய ரியாலிட்டி கிடையாதுங்க. அது இது உருவாக்கப்பட்ட பிம்பம், கட்டியமைக்கப்பட்ட பிம்பம், ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம். இது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமே தவிர நேத்து எப்படி வந்து யாருக்கும் சொல்லாம போறப்ப ஒருத்தனும் சீந்துறதுக்கு ஆள் இல்லையில. திருச்செந்தூர் போறப்ப யார் போனா? அது மட்டும் நைட்டு போக தெரியுதுல்ல உனக்கு, யார்கிட்டையும் சொல்லாம. சாமி மூட்டு வரணும்னா யார்கிட்டையும் சொல்லாம போகணும்னு போக தெரியுதுல்ல. அப்ப எப்படி கூட்டம் வருது? எப்படி கரூர்ல கூட்டம் வந்துச்சு? சொல்லுங்க. கரூர்ல இருக்க மக்கள் மட்டுமா இத்தனை 1000 பேர் கூடனா? அப்புறம் திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டம், திட்டமிட்டு கூட்டப்பட்டு 41 பேர் உயிர் பலிக்கு காரணமானவன் இந்த விஜயும் இந்த ஆதவர்ஜனா 2 பேர் தான். குஷி ஆனந்த் இந்த 3 பேர் தான். இவர்கள் தான் இந்த இந்த 50 பேர் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள். இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு வந்து கடைசி நாள் அன்னைக்கு எந்தவித குற்றமும் செய்யாத மாதிரி வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அவரு. எவ்வளவு ஆணவம், எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு திமிரோட வந்து ஒரு நடிகன் வந்து பேசினா மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஓட்டு போடுவார்கள் என்று சொன்னால், அப்ப அகங்காரத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒழுக்கக்கேட்டிற்கும் மக்கள் துணை நிற்பார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மக்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு அம்போ என்று போகக்கூடிய அரசாகத்தான் இருக்கும். சார் இப்ப நீங்க உங்க ஊர்ல ஓட்டு போட்டிருப்பீங்க. உங்க சரௌண்டிங்ல விஜய்க்கான சப்போர்ட் நீங்க பாத்தீங்களா? அது நீங்க நினைச்ச அளவுக்கு இருக்கா, இல்ல அதை விடவே அதீதமா இருந்ததுன்னு நீங்க உணர்றீங்களா? எங்க ஊர்ல வந்து நான் பார்த்தேன். அவர் ஒரு 10 பசங்க இருந்தாங்க.
எல்லாரையும் வந்து விசாரிக்கும் பொழுது சிங்கிள் பேரண்ட், எல்லாருமே சிங்கிள் பேரண்ட், ஒண்ணு அப்பா இல்ல இல்லைன்னா அம்மா இல்ல, யாரு சொல்லையும் கேட்காத பசங்க. இந்த பசங்க ஒரு 10 பசங்க இருந்தாங்க. இந்த பசங்களை பார்த்து இந்த பசங்க துண்டை போட்டுட்டு அங்க உட்கார்ந்து இருந்தாங்களே ஒழிய இந்த பசங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பசங்களுடைய ஒரு ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளை வச்சுட்டு ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 10-20 பேர் இருப்பாங்க, 20 பசங்க இருந்திருப்பாங்க. அது ஊருக்கு இருக்க தானே செய்வான். சிங்கிள் பேரண்ட், யார் சொல்லையும் கேட்காதவன், எந்த விதமான கைடன்ஸ் இல்லாதவன், சினிமாவுக்கு அடிமையானவன் அப்படின்னு பாதி பேர் இருக்கத்தானே செய்வான். அது இந்த விதிவிலக்கு இல்ல, எல்லா ஊர்லயும் இது நடக்கும் சார். ஆனா இப்போ முக்கியமான கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு வந்து யாருடைய ஓட்டு, இல்ல யாருக்கு அவர் அதிக டேமேஜ் ஏற்படுத்துவா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. உங்களுக்கு ஏதோ அதுல ஒரு கணிப்பு இருக்குதா? அதிமுக அதிகமா பாதிக்கப்படுமா, திமுக அதிகமா பாதிக்கப்படுமா? எல்லா கட்சியிலுமே வந்து வர்ற ஓட்டை வச்சுதாங்க விஜய்க்கு ஓட்டு. எல்லா கட்சியில இருந்து வர்ற ஓட்டை வச்சுதாங்க விஜய்க்கு ஓட்டு. அது எந்த பெர்சன்டேஜ் எந்தெந்த கட்சியில இருந்து வரப்போகுதுன்றதை பொறுத்து இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு கொள்கை அழிவுல ஒன்னா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள். அப்ப அவருடைய வாக்கு வங்கி என்பது 50% இருக்கு. அந்த 50% வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னம்னா அதனுடைய ஆன்டி இன்குபென்சி தான். அதனோட ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக ஏற்படுத்தக்கூடிய வாக்கு வங்கி ஆன்டி இன்குபென்சி ஓட்டு. அந்த ஆன்டி இன்குபென்சி ஓட்டு நார்மலாவே 6-8% இருக்கும், எந்த கட்சி வந்தாலும் சரி. அந்த 6-8%, 50% விஜய்க்கு கொடுத்துருங்க. நீங்க 8% வச்சுக்கோங்க ஆன்டி இன்குபென்சி ஓட்டு. 8%ல வந்து 50% விஜய் கொடுத்துருங்க. எவ்வளவு ஆச்சு? 4% ஆச்சா? 4%. ஓகே, 4%. ஏற்கனவே வந்து விஜய்க்கு வந்து ஒரு 14 லட்சம் பேர் வந்து புது வாக்காளர்கள், 18 இருந்து 19 வயசு, 18 இருந்து 19 வயசு, 14 லட்சம் பேர். இந்த 14 லட்சம் பேருமா தற்கொலையா இருப்பான்? அதுல ஒரு 50% தற்கொலையா இருப்பான்னு வச்சுக்கோங்க. அப்ப 7 லட்சம் பேர். அந்த 7 லட்சம் பேர் 7 லட்சம் பேருடைய பேரண்ட்ஸ், என் மகன் சொன்னா, என் பொண்ணு சொன்னா, ஏன் வந்து என் பிள்ளை சொன்னா, என் பேத்தி சொன்னான்னு ஓட்டு போட்ட தற்கொலைகள் இருக்கு, தற்கொலை பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 4 பேர், இன்ட்டு 4 போட்டுங்க, எல்லாம் 28 லட்சம் பேர். சரியா? 28 லட்சம் பேர், 28 லட்சம் பேர். இவங்க இருந்து ஒரு 4% ஆன்டி இன்குபென்சி ஓட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 1% எவ்வளவு? ஒரு 10%னா 47 லட்சம் வந்தா 10%. சரிங்களா? 48 லட்சம் வந்தா 10%. 48 லட்சம் தான் 10%. இதுல 1% 4,80,000. ஏற்கனவே வந்து ஒரு 7 லட்சம் பேர் இருக்கான். 7 எல்லாம் 28 லட்சம் ஓட்டு. இது ஒரு 4% எடுத்துக்கோங்க. 4% எவ்வளவு? 1% வந்து 1% வந்து 4,70,000. 4% நானாங்க 16, அது ஒரு 16 லட்சம். ஓகே, 28 ஒரு 16 எவ்வளவு வச்சுங்க? 28 16 எவ்வளவு? 28 38 42 வச்சுக்கோங்க, 42 லட்சம். ஓகே, ஆன்டி இன்குபென்சி ஃபேக்டர். ஏடிஎம்கேல இருந்து ஒரு 2%, அதுல 3%, நாம் தமிழ்ல இருந்து 1%, அது ஒரு 4% வச்சுக்கோங்க. நீங்க முக்கி தக்கி முனங்கினாலும் 50 லட்சத்தை தாண்டாதுங்க ஓட்டு. நீ என்னதான் பண்ணாலும் 50 லட்சத்தை தாண்டாத ஓட்டு. அப்புறம் எப்படி நீங்க வந்து முதல் தலைமுறை முதன்மை சக்தியா மாற முடியும்? முதன்மை சக்தியா மாறினா 2 கோடி ஓட்டு வாங்கணும். 2 கோடி ஓட்டு எங்க எடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். ரீல்ஸ் போடுறவன், எஸ்ஐஆர்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாதவன், ரீல்ஸ் போடுறவன், ஷார்ட்ஸ் போடுறவன், இவன்லாம் வச்சு நம்பி நீங்க ஓட்டு நடந்துருன்னு நினைச்சீங்கன்னா எப்படிங்க நடக்கும்? அது அர்பன் கான்ஸ்டியூன்சில வேணா 20% போகும். ரூரல் கான்ஸ்டியூன்சில 4%ல இருந்து 5% தான் கிடைக்கும். ரூரல் கான்ஸ்டியூன்சில. அர்பன் கான்ஸ்டியூன்சில ஒரு 20% வரைக்கும் வாக்கு வாங்கலாம். அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு அமைச்சரவை பட்டியல் போட்டாச்சு. அதை வச்சு வந்து IAS IPS ஆபீசர் எல்லாம் விஜயை பார்த்து சஞ்சி பேசுறான்னு சொல்லி ஊடகங்கள் நியூஸ் போடுறான். ஏன் ஒரு ஹேசியத்துக்கு ஒரு எல்லை இல்லையா? இத பார்த்தா வேற என்ன பண்ண முடியும்? சிரிச்சுட்டு போக வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? செய்திகளே போட்டாங்க இல்ல, சோசியல் மீடியால போட்டா பரவாயில்ல, செய்திகளே வந்து IAS IPS ஆபீசர் போடுறாங்க. எப்படி புரிஞ்சுக்கனே தெரியல. போறவனும் லிஸ்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த ஆட்சி வந்த உடனே அவங்களுக்கு தேவையான கவனிப்புகள் கொடுக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? யாரு பேரெல்லாம் பேப்பர்ல வருதோ அவங்க எல்லாம் கவனிக்கப்படுவார்கள். வேற என்ன பண்ண முடியும்?
தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார்.